எங்க ஜி வந்து கோயில் திறக்கிறாரா, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில லீவு, எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கடா. அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு. இந்தியா பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் திறப்பு, ராமர் கோயில், ராமருடைய கோயில்ல பிரதிஷ்டை நடைபெறுவது முக்கியமானது தானே. அப்படியே போட்டுருவேன். மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு. ஏன் சொல்லியா குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப எதுக்கே மல்லிய பூவே? அந்த ராமர் கோயில் திறப்பை ஒட்டி விஜய் டிவி ராமர் மட்டும் தான் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம். நான் மான உள்ளவன்டா. மற்றபடி ஊர்ல உள்ள எல்லாரும் பொண்டு புடுசுக போனது வந்ததுங்க தெரிஞ்சது தெரியாது எல்லாம் தன்னோட கருத்து நிலைப்பாட்டை தெரிவிச்சாச்சு. மானங்கட்ட பயல கல் எடுத்த மண்டி உடைக்கிறேன் பாரு. ஒரு வழியா நேத்து குதிரை மகனுக்கு குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஊர்ல இருக்க அம்பட்டு சங்கி பயலும் முள்ளமாரி பயலும் முடிச்சிருக்க பயலும் யார சொல்றான்? நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் தான் கழுகு அப்படி சொல்லிட்டு இருந்த கோமாளி பயல்களும் வேற யாரு? நான் தான். ஒரு 500 ஆண்டுகளா வந்து பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு சுப்ரீம் கோர்ட்டே ரொம்ப தீர்வு முடிவு கொடுத்திருக்காங்க. அது வந்து இப்ப நிறைவேற்றிருக்காங்க. ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்ன மயிறு சங்கி ரஜினி இப்படி பதில் சொல்றதெல்லாம் நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. அவர் வேற மாதிரி பதில் சொல்லியிருந்தா தான் அதை பத்தி நாம யோசிக்கணும். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னொரு 100-150 அடி கீழே அகலமா போனீங்கன்னா உள்ள ஒரு புத்த பெருமான் படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே 100 அடி போனீங்க அப்படின்னா சமண துறவிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவுல நாம மதச்சார்பின்மை பேசணும், மதத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு மனுஷங்களை பத்தி பேசணும். என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ். இப்ப இந்த காவி கும்பல் என்ன பண்ணுதுன்னா திரும்ப மதத்தை அரசியலாக்கி இதை இன்னொரு பாகிஸ்தானா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. மும்பைல மீரா ரோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இஸ்லாமிய இளைஞரை ஒருத்தரை சுத்தி வளைச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி, ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த அல்லக்கைகள்லாம் இருக்கு இல்லையா பாஜகவோட, இந்த சங்கி கும்பல் அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு சொல்லி தாக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தானே மக்கள் கிட்ட ஜாதி பெரிய மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதடா? கும்பலா வராங்க, இந்த ரோட்ல ஓடி வராங்க, அப்படியே எல்லாம் தாக்குறதுக்குன்னு ஓடி வராங்க. இடத்துல அதிகம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஸ்லோகன்ஸ் கத்திக்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வராங்க. ஒரு மத கலவரத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சங்கியில் வந்து கொண்டாடி குதிகளிச்சிட்டு இருக்க நேரத்துல அதே அயோத்தியில ஒரு தம்பி தரமான கேள்வி கேட்டிருக்கேன். தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. बोल रहा है कि मंदिर से भिखारी बढ़ेंगे। अरे नहीं भैया, पूजा होगी, भगवान सब कुछ देंगे। कुछ नहीं देंगे। भगवान क्या दे रहे हैं? भगवान कुछ नहीं दिए हमको। நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இளைஞர்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு இல்ல, படிப்பு இல்ல, அப்படி என்னதான் உங்களுக்கு மதவெறி இல்ல, என்னதான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவுல இல்ல, ஒரு கிறிஸ்டியன் கூட இந்தியாவுல இல்ல. அப்ப நீயும் நானும் யாரு சொல்லு? இந்துதான், அதுல என்ன சந்தேகம்? மண்ணாங்கட்டி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா நம்முடைய இசை மாமேதை, இசை ஞானி இளையராஜா அவர்கள், யார் இந்த கதர் சட்டை கண்ணாடி போட்டு தயிர் சட்டி கூட தலை விட்டு மாதிரி தெரிவானே அவனா? இதுல இளையராஜா பத்தினா தனியா ஒரு வீடியோ போட்டே ஆவேன். எந்த அளவுக்கு இளையராஜா தூக்கி பிடிச்சனோ அதே மாதிரி இளையராஜா வந்து வச்சு செய்யணும். இவன் சல்லா குட்டிடா, தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். தூக்கு தூக்கு. நாட்டு மக்களை பெரும்பாலான இந்துக்களுடைய பெரும்பாலான நம்பிக்கை கொண்ட தெய்வமாக ராமர் இருக்கார்ல. ராமன் அவதாரமா மனிதனா? அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். கர்ப்பத்தினால் அழுக்குப்படுத்தப்படாதவன் தான் அவதாரம். அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம் இல்லை? தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன், வயிற்றுதித்தவன். அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன். மனிதனுக்கு எதற்கு கோயில்? ராமர் எப்படிங்க ஐயா பெரும்பாலும் நம்பிக்கை கொண்டவரா இருப்பாரு? ராமருங்கிறதே ஒரு கதை தாங்க ஐயா சொல்றாங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்துல முதல் 150 பேர்ல நானும் ஒருத்தன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பாக்கியமா இருக்கு. இத புடிங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம்.